நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. ஆயத்தமா இருக்கணும்னு சொல்லி தேவன் நமக்கு வெளிப்படுத்தியிருக்காரு. அந்த ஆயத்தத்திற்கு தேவையான துணையாளரையும் நமக்கு கொடுத்திருக்காரு. அந்த துணையாளராகிய பரிசுத்த ஆவியானவர் சபைக்காகவே கொடுக்கப்பட்டிருக்காரு. சபைங்கிறது தனிப்பட்ட விதத்துல நம்ம ஒவ்வொருவரையும் குறிக்கும். நாம எல்லாரும் ஆண்டுடைய நாமத்துல கூடி வரும்போது, அதாவது அது சர்ச் ஆகட்டும், இல்லை எந்த இடத்துல 2 பேரோ 3 பேரோ தேவனுடைய நாமத்தால கூடி வராங்களோ அதுவும் சபை என்றே அழைக்கப்படும். இந்த சபையை நடத்துவதற்காகவே ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்காரு. அந்தபடி தனிப்பட்ட விதத்துல நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நாம போற சபையில, அதாவது சர்ச்சஸ்லயும் சரி, இல்லை நம்ம தேவனுடைய நாமத்தால கூடி வருகிற எந்த ஒரு இடத்துலயும் சரி, ஆவியானவர் நம்மள நடத்துறாரா, அதை நாம நிதானித்து பார்க்க வேண்டிய காலமா இருக்கு. இந்த பரிசுத்த ஆவியானவர் முக்கியமான 3 செயல்களை செய்யறாரு. அதையே நாம இன்றைக்கான வேத பகுதியில பார்க்க போறோம். அதற்குரிய வேத வசனம் யோவான் 16வது அதிகாரம் வசனம் 8. ஜான் சாப்டர் 16 verse 8. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இங்க அவர் வந்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். இந்த வசனத்திற்கு முன்பாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் போனாதான் தேற்றரவாளன் உங்களுக்கு அனுப்பப்படுவார்னு சொல்லியிருக்காரு. அப்படி தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் என்னென்ன செய்யறாரு? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்னு சொல்லி நமக்கு தெளிவா வசனம் சொல்லுது. இந்த 3 செயல்களையும் இன்னும் விரிவா இதற்கு மேற்படியான வசனங்கள் நமக்கு காண்பிக்குது. 9வது வசனம் எடுத்துட்டோம்னா, அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும். இங்க அவர்கள்னு சொல்லியிருக்கிறது யார பத்தி? நாம இந்த உலகத்தாரா இருக்கும் போது தேவனை விசுவாசிக்காம இருந்தோம். பின்பு தேவனை அறிந்த பிற்பாடு நாம இந்த விசுவாசத்துல நிலைநிற்கிறோம்னா நமக்கு பாவத்தை குறித்த ஒரு உணர்த்துதல் வேணும். ஏன்னா இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் கூட விசுவாசிக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்பிட்டு மட்டும்தான் இருக்காங்க. ஏன்னா விசுவாசமானது கிரியையோடு இருக்கணும். இந்த பாவத்தை குறித்து உணர்த்தப்பட்டு மனம் திரும்புதல்ங்கிறது அவங்களுக்குள்ளார காணப்படணும். அப்படி இல்லைன்னா அது கிரியை இல்லாத விசுவாசமா இருக்கு. யாக்கோபு 2வது அதிகாரம் 19வது வசனமும் 20வது வசனமும் நமக்கு அதுதானே சொல்லுது. நம்ம தேவனை விசுவாசிக்கிறோம்னு சொல்றோம், அது நல்லதுதான். பிசாசுகள் கூட தேவனை விசுவாசி நடுங்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பிசாசு விசுவாசிக்கிறதுக்கும் நாம விசுவாசிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும் இல்லையா? நமக்கு பாவமானது உணர்த்தப்பட்டு மனம் திரும்புதலுக்குள்ளார நம்ம வரணும். அந்தப்படியான ஒரு வேலையை ஆவியானவர் சபைகளுக்கு செய்து கொண்டிருக்காரு. அதை நமக்குள்ள செய்யறாரா, அதை நிதானிச்சு பார்க்கணும். 2வதா எடுத்துட்டோம்னா, நீதியை குறித்தும் 10வது வசனம் சொல்லுது, நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல 3 வருஷ காலம் ஊழியம் பண்ணிருக்காரு. அவர் இங்கிருந்த போது ராஜ்யத்தை குறித்தும் நீதியை குறித்தும் பிரசங்கித்திருக்காரு. அவரே நீதியுள்ளவராக இருக்காரு. அப்படி அவர் நீதியை குறித்து அநேகருக்கு பிரசங்கிச்சிருக்காரு. அதை நாம நேரடியா கேட்கலனாலும் அவருடைய வார்த்தைகளை நமக்காக வேதாகமம் தொகுப்பாக கொடுத்திருக்கு. அவரோடு கூட இருந்த அப்போஸ்தலர்கள் நமக்கு நிருபங்கள்ல கொடுத்திருக்காங்க. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே நீதியா இருக்கு. இந்த நீதிய சத்திய ஆவியானவர் தாமே நமக்கு உணர்த்துகிறவரா இருக்காரு. ஏன்னா இதே அதிகாரத்துல மேற்படியான வசனங்கள்ல சத்திய ஆவியானவர் நமக்கு சகல சத்தியத்தையும் குறித்து உணர்த்துவார்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்படி அவர் தாமே நீதியை குறித்து நமக்கு படிப்பிக்கிறவரா இருக்காரு. இந்த நாட்கள்ல நாம இந்த நீதியை கற்றுக்கொண்டு அந்த நீதியின் பாதையில நடக்கிறோமா, இதையும் நாம நிதானிச்சு பார்க்கணும். அடுத்தபடியா நியாய தீர்ப்பு 11வது வசனம் சொல்லுது, இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இந்த உலகத்தின் அதிபதி யாரு? பிசாசானவன். அவனை ஜெயிக்கும்படியாதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனா இந்த பூமியில பிறந்தாரு. அவர்
தன்னுடைய மரணத்தின் மூலமா பிசாசானவனை ஜெயித்தாரு. அவர் உயிர்த்தெழுந்தாரு, நம்மையும் நீதியாக மாற்றியிருக்காரு. அப்படி நாம பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி இந்த நீதியாக மாறலனா நமக்கு நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவரா இருக்காரு. முக்கியமா நமக்கு வசனங்கள் என்ன சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து பார்க்கணும், அப்பதான் நம்ம நியாயம் தீர்க்கப்படும்னு சொல்லிட்டு இந்தபடியெல்லாம் வசனங்கள் நமக்கு சில காரியங்களை உணர்த்தி வைக்குது. அது மாத்திரம் இல்லாம நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய குணப்படாத இருதயம் குணப்படும்படி நம்மளை நெருக்கி ஏவுறாரு. அப்படி நமக்கு தேவ தயவானது காண்பிக்கப்பட்டும் அதை நாம அசட்டை பண்ணுகிறவர்களாக இருந்தோமே ஆனால் என்னாகும், நம்முடைய மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் நாள்ல கோபாக்கினைய குவித்து கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோமர் 2வது அதிகாரம் 4வது வசனமும் 5வது வசனமும் நமக்கு காண்பிக்குது. இந்த படியெல்லாம் ஆவியானவர் நமக்கு பாவத்தை குறித்து உணர்த்தி நீதியை குறித்து உணர்த்தி அதை இரண்டையும் நம்ம உணராம இருந்தோம்னா நியாய தீர்ப்பையும் குறித்து உணர்த்தி நம்மளை கண்டிக்கும் போது நாம தேவனுக்கேற்ற வழிகள்ல நடக்கிறவர்களாக இருப்போம், அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிறவர்களாக இருப்போம். ஆனா இந்த நாட்கள்ல சபையானது பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு இந்த 3 காரியங்களை செய்யுதா? தனிப்பட்ட விதத்துல நாம வேதத்தை வாசிச்சு பரிசுத்த ஆவியானவர் துணை தேடும் போது நம்மையும் இந்த 3 காரியங்களுக்குள்ளார நடத்துவாரு. அப்படி நம்ம நடந்து கொண்டிருக்கோம் மனதை நிதானித்து பார்க்கணும். அதோட நாம போகிற சபைகள்ல, அதாவது நம்ம போற சர்ச்சஸ்ல ஆகட்டும், இல்ல நம்ம சபையா கூடி வந்து வேதத்தை தியானிக்கும் போதாகட்டும், இந்தப்படியான காரியங்கள் நடக்குதா? பாவத்தை குறித்து உணர்த்தப்படுதா? நீதியை குறித்து உணர்த்தப்படுதா? நியாய தீர்ப்பை குறித்து கண்டிப்பாக உணர்த்தப்படுதா? இது எல்லாமே சரியாக நடக்குதுன்னா அந்த சபை தான் பரிசுத்த ஆவியானவரால நடத்தப்படுகிற சபையாக காணப்படுது. ஆனா இந்த நாட்கள்ல சபைகள்ல அதீதமா ஆசீர்வாதங்களை குறித்த செய்திகளே கேட்கப்படுது. அது மாத்திரம் இல்லாம சத்தியத்தை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு செவிசாய்க்கிற காலமாகவும் இருக்கு. அதனால தேவன் தாமே நமக்கு இந்த வார்த்தைகளை காண்பிச்சு நம்மையும் நம்முடைய சபையையும் நிதானித்து பார்க்கணுங்கிறத காண்பிக்கிறாரு. இந்தப்படி நம்முடைய சபை இயங்கலனா இந்த நாள்ல நம்மை ஒப்பு கொடுத்து நாம போகிற சபையும் சபையாரையும் ஒப்பு கொடுத்து இதற்கு ஏதுவான நடத்தல் இருக்கணும்னு சொல்லிட்டு தேவனை நோக்கி பார்க்கணுங்கிறதையும் அவர் விரும்புறாரு. அதற்காக தேவனை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, பரிசுத்த ஆவியானவர் தாமே பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் இந்த உலகத்தை கண்டித்து நடத்துவார்னு சொல்லப்பட்டிருக்குப்பா. அந்தபடி சபைக்காக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இந்த 3 காரியங்களையும் ஒரு விசுவாச பிள்ளையும் சபையாக அனைவரும் உணர்ந்து கொள்ளும்படி நடத்துவதற்கு தேவரீர் கிருபை பாட்டுங்க தகப்பனே. ஆம் ராஜா, இந்த நாட்கள்ல சபையானது பாவத்தை குறித்த உணர்த்துதல் இல்லாம மனம் திரும்புதல் இல்லாம இந்த உலக வாழ்க்கைக்கு திரும்புவத ஆவியானவர் தாமே மாற்ற முடியும் ராஜா. அவர் தாமே எங்களை நீதியின் பாதையில நடத்தி நியாய தீர்ப்பையும் கண்டித்து உணர்த்தி எங்களை உம்முடைய நித்திய வழியில சேர்க்க முடியும் ராஜா. அவருடைய துணை தேடி நாங்க எங்களை உம்முடைய வழிகள்ல ஒப்பு கொடுத்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சத்திய வேதத்தை நாங்கள் சரியாக தியானிக்க தேவரீர் எங்களுக்கு தயவு பாட்டுங்க ராஜா. அப்படியா நீங்க எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.